நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு உயிர் காக்கும் உணவு திருவிழா அந்த நிகழ்ச்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். இது எங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா தஞ்சாவூர் கந்தசரஸ் மகால் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி 2ஆம் நாள். முதல் நாளைக்கு நம்ம அந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 2வது நாள் இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த உயிர் காக்கும் உணவு அப்படிங்கிறதுக்கான பொருட்கள், காய்கறியாக இருந்தாலும் சரி, அதுக்கு அதில் சேர்க்கக்கூடிய மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது எது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த உயிர் காக்கும் உணவு திருவிழாவில் மக்கள் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. உப்பை தவிர மற்ற எதுவுமே நம்ம என்னென்ன உணவுப் பொருளில் சேர்க்கிறோமோ அது எதுவுமே கலக்காத உணவுப் பொருட்களை இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மிளகா, மல்லி, மஞ்சத்தூள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்க்கறதுனால அது எதுவுமே சேர்க்காம அந்த உணவை அவங்க பரிமாறுறாங்க. அது எப்படி, அதை செய்முறை எப்படி, அதை எப்படி நாமளும் சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்கான புத்தகங்கள்லாம் இங்கே விற்கிது. அதை வாங்கி பயன்படுத்தி அதே மாதிரி நாமளும் சாப்பிட பழகிட்டோம் அப்படின்னாக்க நம்மளோட வாழ்க்கை முறைங்கிறது 120 வருடங்கள் வரைக்கும் நம்ம வாழலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கே உள்ள நிறைய வயதானவங்க நான் பார்த்துருக்கேன். அந்த வாலண்டியர்ஸ் எல்லாருமே 75 வயசுன்னு சொல்கிறாங்க. 75 வயசாக இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது இளைஞர்கள் மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். அவங்கக்கிட்ட பேட்டியெல்லாம் எடுத்துருக்கோம். அதை பின்னாடி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. இவங்களோட உணவு முறைகளில் நம்ம என்னென்ன அன்றாடம் நம்ம சமையலில் சேர்க்குறோமோ அது எதுவும் சேர்க்காம இவங்க செய்கிறாங்க. அதில் காரம் இருக்குது, புளிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எப்படி இந்த காரம் புளிப்பெல்லாம் வருது அப்படின்னா அது இயற்கை தாவரங்கள் மூலமாக பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் எப்படி அதை சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு நான் கேட்கும்போது அதுக்கான புத்தகங்கள் விற்கிது, அதை வாங்கிக்கிங்க சொன்னாங்க. நானே 2 புத்தகங்கள் வாங்கியிருக்கேன். அதில் ஒரு புத்தகம் நலம் முறை செய், அதாவது முறையான சமையல் அப்படின்னு ஒரு புக்கு 120 ரூபாய் விற்கிறாங்க. அது ஒன்று வாங்கியிருக்கோம். அதே மாதிரி உணவே மருந்து, உயிரை காக்கும் உணவே மருந்து அப்படின்ட்டு இன்னொரு புக்கு அது ஒரு 120 ரூபாய். மொத்தம் 250 ரூபாய் 2 புக்கு வாங்கியிருக்கோம். இது காசு கொஞ்சம் கூட இருந்தால் கூட நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம சமையலில் பயன்படுத்துறதுக்கு நிறைய குறிப்புகள் இருக்கிறதுனால 120 ரூபாய் பெரிய காசாக மனசுக்கு போகிறதா ஆரோக்கியத்துக்கு என்ன இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த உணவு முறைகளில் சமைக்கப்பட்ட பதார்த்தங்கள் இன்னும் இங்கே ஒரு 5 வகை குழம்பு கொடுக்குறாங்க. சாம்பார்லேயே 5 வகை கொடுக்குறாங்க. நம்ம தொட்டுக்கிறதுக்கு காயெல்லாம் யூஸ் பண்ணோம்ல, அந்த காய் ஒரு 4-5 வகை காய் கொடுக்குறாங்க. ரசத்துலேயே ஒரு 4-5 வகை ரசம் கொடுக்குறாங்க. ஒரு சாப்பாடு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. 100 ரூபாய்க்கு பயங்கர ஒர்த்தான ஒரு சாப்பாடு, ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நானும் சாப்பிட்டு பார்த்தேன். நல்ல ஹெல்த்தியாகவும் ஒர்த்தாகவும் இருக்குது. இதை நாம் அன்றாட உணவு முறைகளை இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னாக்க நோய் நொடியே இல்லாமல், நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல, நோய் நொடியே இல்லாமல் 120 வருடங்கள் சராசரி ஆயுளுக்காக நம்ம வாழலாம், சாகிற வரைக்கும் ஆரோக்கியமாக நடமாட்டத்தோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உணவு முறைக்கு நம்மளாம் இன்னும் மாறணும். நம்மளாம் மாறலை. நம்ம அன்றாடம் வீட்டில் எதை ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நம்ம சொல்கிறோமோ அதுலேருந்து மாறணும்னு சொல்கிறாங்க. அப்படி மாறிட்டோம் அப்படின்னாக்க, இந்த உணவு முறைகளுக்கு மாறிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நாமளும் ஒரு 120 வருடங்கள் வாழ்க்கையில் வாழலாம் அப்படின்ட்டு இதில் நிச்சயம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட தின்பண்டங்கள். நம்ம எப்படி மிக்சர் சாப்பிட்றோம், நிறைய விஷயங்கள் சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி இவங்க இயற்கையாகவே அதே கான்செப்டில் அந்த மிளகா, காரம் அதெல்லாம் இல்லாமல் தாவரங்கள் மூலமாக உருவாக்கிய விஷயங்கள். சிறுதானியத்தில் என்ன மிச்சர் அது? பொரி உருண்டையா? நாட்டு சக்கரை பொரி உருண்டை. ஓகே. கமர்க்கு ஒரு சவுண்டா? கமர்கட்டு, கல்கோனா, அது சேர்த்து தேங்காய், ஏலக்காய், வெல்லம் போட்டு கல்கோனா. ஓகே ஓகே ஓகே. மூலிகை மிட்டாய். ஓகே. ஓ, வேப்பிலை எல்லாம் சேர்ந்து மூலிகை மிட்டாய். ஓகே ஓகே ஓகே.
ஓ, ஜீரகம், எலுமிச்சம்பழம், நாட்டு சக்கரை எல்லாம் சேர்ந்து. ஓகே ஓகே ஓகே. ஒரு மிட்டாய். இது பார்த்தீங்கன்னா சுபகண்டம் மிட்டாய். சுபகண்டம். இஞ்சி, துளசி, எலுமிச்சம்பழம், நாட்டு சக்கரை. இஞ்சி, துளசி, எலுமிச்சம்பழம், நாட்டு சக்கரை சேர்ந்தது. ஓகே ஓகே, அவ்வளோதான். ஓகே, அப்படியே அதே கான்செப்டில் இங்கே ஜிலேபி சுட்டு வச்சுருக்காங்க. இதே சேம் தான். மிளகா, காரம் அதெல்லாம் இல்லாமல் அந்த இயற்கை தாவரத்தால் உருவாக்கப்பட்ட காரம், அந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் கலந்த உணவு முறைகளில் செய்யப்பட்ட ஜிலேபி. இது உடம்புக்கு கேடு தராது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் செய்யப்பட்ட ஜிலேபியை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வெளியில் அந்த ஸ்டாலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்டாலில் வந்து நிறைய புக்ஸு விற்குது, சம்மந்தமான புக்ஸு விற்குது. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். புக்கு விற்குது. அப்புறம் ஒவ்வொன்றும் தனித்தனி ஸ்டாலாக போட்டு அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. 20 ரூபாய்க்கு வந்து இவங்க செடியெல்லாம் விற்கிறாங்க. 20 ரூபா காசு கொடுத்து நம்ம அந்த செடியை வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து இங்கே ஒரு தடவை விசிட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த வாருங்க. இதிலே நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அந்த புத்தகமாக விற்கிறாங்க. அந்த புத்தகத்தை வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐயா, நிறைய புக்ஸ் இங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க. நானே தான். சாப்பிட்டீங்களா? ஏகப்பட்ட புக்ஸ், ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி. அதாவது யோகானா என்ன போல புக் இங்கே தான் இருக்குது, இருக்கேன். தவம்னா என்னங்கிறதுக்கு ஒரு புக்கு இருக்குது. இது எல்லாத்துக்குமான அந்த மகா முனிவர் ஐயாவுக்கு இருக்கார்ல, 75 வயசு. ஆனால் பார்த்தா தெரியுதா? காரணம் என்னன்னாக்க இந்த இயற்கையான உணவு முறையை சாப்பிட்டு இவ்வளோ இளமையாக இருக்காரு. இந்த தாடியெல்லாம் எடுத்துட்டாரு அப்படின்னாக்கா அடையாளமே தெரியாதுங்கிறதுனால தான் சின்ன பையனை இருப்பேங்கிறத தாடியை வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. ஐயாவுக்கு 75 வயசு ஆகிடுச்சு. 75 வயசில் வந்து இன்னைக்கு என்னையே அவர் தள்ளி விட்டுவார், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த இயற்கையான பாரம்பரியமான உணவு முறைகள் தான். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் தான் இப்போ நான் பேசுகிறேன். மனிதனுக்கு வந்து உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான விஷயமாக நம்ம இருக்கிற விஷயம் வந்து உணவு அப்படிங்கிறது. அந்த உணவை வந்து நம்ம அவரவர் விருப்பப்படி நம்ம வாழ்நாளில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் அதை ஒரு சீரிய முறையில் நெறிப்படுத்தப்பட்ட முறையில் சாப்பிடுவது ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை எப்படி நம்ம சாப்பிடலாம், என்ன மாதிரி பொருள்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிவு வந்து நம்மளுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் அதற்கான முறை தெரியாமல் நம்ம மக்கள் வந்து அதற்காக தேடுதலில் இருக்கோம். அப்படிப்பட்ட தேடுதலில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது வந்து இப்போது ஞானோதயம் அப்படிங்கிற ஒரு யோகா வகுப்பு வந்து எனக்கு அறிமுகமாச்சு. அதில் வந்து ஊட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிறுதானிய உணவுகள், இயற்கை முறையில் உருவான பாரம்பரிய அரிசி, இந்த மாதிரி உணவு முறைகள்லாம் வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முறை வந்து எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சுது. இந்த உணவு முறையை நம்ம பயன்படுத்துறதுனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, நம்மளோட உடல் என்ன மாதிரி உணவுகளை எடுத்தாலும் அதை செரிமானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தன்மையில் தான் உடல் இருக்கும். ஆனால் அந்த உணவு செரிமானம் ஆவதற்கே நம்மளோட உடலில் வந்து ஆற்றல் விரயமாகும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம சாப்பிட்றதே ஆற்றலுக்காக தான். ஆனால் நம்ம கிடைத்த எல்லா உணவையும் சாப்பிடும்போது அதற்கான ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கிறத விட உடல் உள்ளுறுப்புகள் அதற்காக வேலை செய்கிறதோட நேரம் அதிகமாகி ஆற்றல் விரயம் தான் அதிகமாக நம்மளுக்கு ஆகுது. அப்போ அந்த மாதிரி நம்ம ஆற்றல் விரயங்களை சரி பண்ணணும் அப்படின்னா இயற்கையாக விளைவிக்கப்பட்ட நம்ம சிறுதானிய உணவுகள், பாரம்பரிய அரிசிகள், இந்த உணவு முறைகளை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து ஆற்றல் மிகுதியாக கிடைக்கும். அதே நேரத்தில் உடலுக்கு தேவையான அடிப்படையான விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு சொல்லக்கூடிய அனைத்து தாதுக்கள், விட்டமின்களோட சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். மக்களுக்கு வந்து இந்த உணவு முறைகளை பற்றி முற்காலத்தை விட இப்போ வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாக வந்துட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நோய்களால் பாதிக்கக்கூடிய தன்மை, சிறு குழந்தைகளுக்கே அதிகமான வியாதிகள் வரதை வந்து இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், மருத்துவர்கள்ட்ட போகிற மாதிரியே சூழலில் இருக்கும்போது. அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்ற வகையில் இந்த உணவு முறையை நம்ம எப்படி கொடுக்கலாம், அந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இங்கே உணவு திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனே வந்து நம்மளோட யோகா வகுப்பில் வந்து நம்ம பண்ணுறோம். இது வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம ஒவ்வொரு ஊரில் இந்த திருவிழாவை வந்து நம்ம நடத்துவதற்கான முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் இந்த உணவு முறை பழக்கங்களை, இந்த ஊட்டா அப்படின்னு அந்த எங்களோட ஞானகுரு வந்து குருஜி வந்து எங்களுக்கான உணவு முறையை முறைப்படுத்தி கொடுத்ததில் ஊட்டாங்கிற உணவு
அமைப்பில் இருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி உடலுக்கு அடிப்படையான விஷயங்கள் கிடைக்கணுமோ அதுபோல் எல்லா சக்தியும் தரக்கூடிய வகையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த உணவு முறையை நம்ம தொடர்ந்து வாழ்நாளில் எடுக்கும்போது முறையை நம்ம வந்து தொடர்ந்து உணவில் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு ரொம்ப நாளாக இருந்த வியாதிகள் கூட சரியாகி நம்ம ஒரு முழுமையான நம் இருக்கும் காலம் வரை முழுமையான ஆரோக்கிய வாழ்வு வாழ்வதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதனால் மக்கள் அனைவரும் ஊட்டாவில் உள்ள பொருள்களை வாங்கி ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உணவு திருவிழா அப்படிங்கிறது எதை அடிப்படையாக வைத்துனா மனிதனுக்கு உணவுங்கிறது அடிப்படையான விஷயம். அதில் நிறைவான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த உணவு திருவிழா அப்படிங்கிறது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த திருவிழா வந்து ஞான குரு ஜெய்குருஜி அவர்களால் வழிமுறைப்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டு வருது. இதில் இந்த விசேஷத்தோட முக்கியமான தன்மை என்னென்னா, மனிதன் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு சிறுதானிய உணவுகள், பாரம்பரிய அரிசி, இந்த மாதிரி நெறிமுறைப்படுத்தப்பட்ட உணவை வந்து மக்கள் எல்லோருக்கும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக குருஜி அவங்களால் உருவாக்கப்பட்டு அதற்கு கீழே முறைப்படி அதை கற்று அதை பயனடைபவர்களால் இந்த திருவிழா பொதுமக்களுக்காக ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட இடங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. இதை மக்கள் அனைவரும் பயன்படுத்தி இந்த உணவு முறைகளால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை முழு ஆரோக்கியத்தோடு தன் தலைமுறையினரோடு வாழுவதற்கான நோக்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த உணவுக்கான பொருள்கள் ஊட்டா என்னும் அமைப்பின் கீழ் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம விற்பனைக்காக கொடுக்கப்பட்டுருக்கோம். இந்த உணவை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த உணவு திருவிழா. இங்கே உணவு முறைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்கள்லேயே பலவிதமான இனிப்பு வகைகள், கார வகைகள், நம்ம ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவு வகைகள், மெயினான ஃபுட்டு நம்ம சொல்லக்கூடிய இட்லி, தோசை, இந்த மாதிரி எல்லா வகையான உணவுகளும் சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசிகளில் செய்வதற்கான முறைகள் எப்படி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே இந்த திருவிழா சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நம்மளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருது. சிறுதானிய உணவுகளில் வந்து என்னென்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி அனைத்தையும் கொடுப்பதற்கான அனைத்து விஷயங்களும் இந்த சிறுதானியத்தில் இருக்குது. அதே போல் நம்மளுக்கு வலிமை போஷாக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த சிறுதானியங்களில் இருக்குது. அந்த உணவு முறையை நம்ம அனைவரும் பயன்படுத்தி நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான விஷயமாக தான் இந்த விழாவோட நோக்கமே அந்த அடிப்படையாக வைத்து தான். அதனால் மக்கள் அனைவரும் சிறுதானிய உணவுகளையும் ஆரோக்கியமான உணவுகளையும் தங்களது வாழ்நாளில் இறுதி வரை பயன்படுத்தி வாழ வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளர்க. ஜெய்வோம். என்னோட பேர் வந்து ஞான ஆசிரியர் ரேணுகா சுந்தர பாண்டியன். நாங்கள் கரூர் மையத்திலிருந்து இங்கே சேவை செய்வதற்காக வந்து பங்கேற்று கொண்டிருக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது ஐஸ் பார்க்கு ஆன்மீக மனம் கமலும் அற்புத பூஜை பொருட்கள். இது வந்து ஆரம்பிக்கப்பட்ட வருடம் பார்த்திங்கன்னா 2005-2006 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஞானோதயம் கல்வி அறக்கட்டளை யோகா மையம் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதோடு இது சேர்த்து ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா இங்கே வந்து ஆன்மீகத்திற்காக உகந்த ஒரு பூஜை பொருட்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குருஜி அவர்கள் ஒரு வேலை வாய்ப்பின் அடிப்படையில் இதை வந்து செஞ்சாங்க. அப்படி தான் இதை நிர்வகித்தாங்க. அதன் அடிப்படையில் இதில் இருக்கப்பட்ட பொருள்லாம் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த மானிட உலகத்துக்கு கொடுக்குற பொருள் எல்லாமே இயற்கையாக தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த கெமிக்கல் இருக்கக்கூடாது. அப்படி பண்ணால் தான் அது வந்து நமக்கு வந்து அதை வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியும், அதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை முறையில் கொடுக்கப்பட்டது தான் இந்த ஐஸ் பார்க் பூஜை பொருட்கள், ஆன்மீக மனங்கமலும் அற்புத பூஜை பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு 15 வகையான பொருட்கள் பண்ணுறோம். இதில் முதன்மையான பொருட்கள் அப்படின்னா தீபம் எண்ணெய் பண்ணுறோம். ஏன்னா அது தீபம் எண்ணெய் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து தினம் அன்றாடம் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒன்று ஆன்மீகத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அகர்பத்திகள் பண்ணுறோம். அதே மாதிரி தூபம் சாம்பிராணி இது எல்லாமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணக்கூடிய மூலப்பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா வேப்பிலை, மாட்டுக்கோசானம், இந்த மாதிரி மூங்கல் குருத்து, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு இதில் வந்து சாம்பிராணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இதில் வந்து எல்லாமே ஹேண்ட்மேடு கையிலே பண்ணக்கூடியது தான் இதுவரையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி இதில் வந்து இவங்க முக்கியமாக இதில் பயிலக்கூடிய இந்த ஞானோதயத்தில் இந்த யோகா மையத்தில் பயிலக்கூடிய
அந்த வகுப்பிற்கு வரக்கூடிய ஞான சித்தர்கள், ஞான ஆசிரியர்கள், ஞான குருமார்கள் இவர்களுக்குன்னு முதன்மையாக இதை பயன்படுத்த வேண்டியது. அன்றாடம் அவர்கள் வந்து திருநீர் பயன்படுத்தணும், அன்றாடம் செந்தூரம் பயன்படுத்தணும், அன்றாடம் அவர்கள் யோகா மெடிடேஷன் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருளை பயன்படுத்தி அதில் வரக்கூடிய அந்த வாசனைகளை அவர்கள் வந்து அதை அந்த ஆன்மீக தவத்துக்கு உகந்தது போல் ஏற்றாது போல் இதை பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து கொடுக்கப்பட்டது. அப்படி தான் இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய இந்த மாதிரி உணவு திருவிழாவில் இதை வந்து நம்ம வந்து இங்கே ஸ்டாலாக அதில் டிஸ்பிளே வச்சு அதை வந்து மக்களுக்கும் பயன்படுற விதமாக கொடுக்குறோம். இங்கே வரக்கூடிய ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சந்திக்கக்கூடிய ஞான சித்தர்கள், ஞான ஆசிரியர்களும் பயன்படக்கூடிய விதமாக இதை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி ரொம்ப தூய்மையாக ரொம்ப அற்புதமான ஒரு பொருட்கள் இது. இங்கே தயாரிக்கக்கூடிய இதில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே குருஜி அவர்களால் வந்து ஒவ்வொருக்கும் வந்து ஒரு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி அவர் இதன் மூலம் பயன்பெறணும், அதில் வந்து பயிலக்கூடியவர்களும் இதை பெற்றுக்கொண்டு அவர்கள் அதன் மூலமும் பயன்பெறணும் அப்படின்லாங்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட அன்று 2006-7 அந்த ஆண்டுகளில் இது வந்து ஆரம்பிக்கப்படும் பொழுது இதையும் சேர்த்து கொடுக்கப்பட்டது. ரொம்ப நன்றி, வணக்கம். இதில் வந்து இன்னொரு எல்லாருக்கும் தெரியப்படுத்துது என்னை பற்றியான ஒரு அறிமுகம் சொல்லணும்னா, இது ஆரம்பிக்கப்படும் பொழுதே அந்த 2006-7 காலகட்டங்கள்லேருந்தே ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஐஸ் பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து என்னை பொறுப்பாளராக நான் பழனிவேல் பொறுப்பாளராக குருஜி அவர்கள் அதை வந்து கவனிக்க சொல்லி நியமிக்க சொல்லி அதன் மூலமாக அதை நியமிச்சுக்கிட்டு இதுவரையும் கரூரில் தான் வந்து இதை மையமாக வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தஞ்சாவூருக்கு குருஜி அவர்கள் வந்து 2020-21 வந்து தஞ்சாவூருக்கு வந்து நீங்கள் அங்கே இருந்துட்டு இதை பண்ணி எல்லா மையத்துக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பிறகு இங்கேருந்து வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம், சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பழனிவேல். நம்ம இங்கே முன்பு வந்து இந்த உணவு திருவிழா முன்பு வந்து கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஐஸ் பார்க் பூஜை பொருட்கள், ஆன்மீக மனம் கமலும் அற்புத தயாரிப்புகள் பூஜை பொருட்கள், இது வந்து 2006-7 வந்து குருஜி அவர்களாக வந்து இந்த முதலாக அந்த ஞானோதயம் கல்வி அண்ட் யோகா அறக்கட்டளையை ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி இயற்கை ஆன்மீகத்திற்கு உகந்த பொருட்களையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யும்பொழுது நான் வேலை வாய்ப்பிற்காக குருஜி அவர்கள்ட்ட வந்து நம்ம வந்து அன்று வந்து நம்ம வந்து யோகா பயிலும் பொழுது கேட்டிருந்தோம். அப்போ வந்து அதை வந்து இந்த பொருட்களையும் வந்து இதில் சேர்ந்து நம்ம ஞானோதயத்தில் பயிலக்கூடிய ஞான சித்தர்கள், ஞான ஆசிரியர்கள், ஞான குருமார்களுக்கு அவங்களுக்குன்னு வந்து நம்ம இந்த பொருளை வந்து கொடுக்கணும். எல்லாரும் இந்த பொருளை பயன்பெறும் விதமாக அவங்க அன்றாடம் அவங்க வீடுகள்லையும் சரி அவங்களுடைய அலுவலகங்களும் சரி அதை பயன்பெறும் விதமாக இந்த பொருளை வந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து செஞ்சு இதுவரைக்கும் சிறப்பாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். 2006-2007 இதுவரையும் சிறப்பாக செய்து கொண்டு கொண்டிருக்கோம். இதை மையமாக வச்சு இந்த பொருள் உற்பத்தி பண்ண இடம் வந்து கரூர், தற்பொழுது தஞ்சாவூரில் வச்சு கொடுத்து கொண்டிருக்கோம். சரிங்களா? இது வந்து ரொம்ப ஆன்மீகத்திற்கு உகந்த ஒரு சிறந்த ஒரு பொருளாகவும் ஆன்மீகத்திற்கு ஏற்ற ஒரு பூஜை பொருளாகவும் கொடுக்குறோம். இது வந்து குருஜி அவங்க வந்து முழுக்க அவங்களுடைய கவனத்திலிருந்து இந்த பொருட்களை வந்து அன்றிலிருந்து இன்று வரை செய்து கொடுத்து கொண்டிருக்கும். இதில் இருக்கக்கூடிய பொருள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் எந்த ஒரு கெமிக்கலே இல்லாமல் வித்தவுட் கெமிக்கல் அப்படின்ற அடிப்படையில் செஞ்சிட்ருக்கோம். இதில் இருக்கக்கூடிய சாம்பிராணியாக இருக்கட்டும், அதே மாதிரி அகர்பத்திகள் இருக்கட்டும், அதே மாதிரி அகர்பத்திலே வந்து ஒரு மட்டிப்பால் சாம்பிராணி, சந்தன அகர்பத்தி, ரசாங்க அகர்பத்தி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி 4 விதமான அகர்பத்தி ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே வந்து முழுக்க கெமிக்கல் கிடையாது. சரிங்களா? எல்லாமே மாட்டு கோசானா, வேப்பிலை, அந்த மாதிரி மூங்கில் குருத்து, இந்த மாதிரி வந்து அருகம்புல் அந்த மாதிரி சேர்த்து தான் இதை வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து பொடியாக்கி அதன் மூலமாக வந்து செஞ்சு தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரையும் வந்து சிறப்பாக கொடுத்துக்கிட்டுருக்கோம். இது எல்லாருமே வந்து பயன்பெறும் விதமாகத்தான் இதை வந்து கொடுக்கணும். இங்கே வர இதில் பயிலக்கூடிய ஞான சித்தர்கள், குறிப்பாக ஞான சித்தர்கள், ஞான ஆசிரியர்கள் அவர்களுக்கும் சரி, இது வெளியிலேருந்து இதை வந்து உற்று கவனிக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் சரி, அவங்களும் இதை வந்து நன்கு பயன்பெற்று இதில் உள்ள சிறப்புகளை அவங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இதுவரையும் சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம். இது வந்து முழுக்க ஜெய் குருஜி அவங்களால் வந்து கொடுக்கப்பட்டது தான். எல்லாருக்கும் வந்து ஒரு வேலை வாய்ப்பு வேண்டும். இதில் வரக்கூடிய இந்த கல்வியை பயிலக்கூடிய எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வேண்டும். அதே மாதிரி இந்த அவங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு மூலமாக அவங்களையும் இந்த சொசைட்டி, இந்த மானுட உலகத்தில் வந்து ஒரு மனிதர்களால் தனித்து நிற்க வேண்டும் அப்படின்றதுக்காக குருஜி அவர்களால் கொடுக்கப்பட்டது. இப்போ வரையும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய கண்காட்சிகள் இருக்கிறது, 6-7 கண்காட்சிகள் இருக்கிறது, ஸ்டால் அமைத்திருக்கிறோம். அதில் பொதுவாக ஐஸ் பார்க், அது ஆன்மீக மனம் கமலும் அற்புத பூஜை பொருட்கள். சரிங்களா? இதை பற்றி தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இது மாதிரி இது வந்து
வந்து ரொம்ப தூய்மையானது, ஒரு அற்புதமானது. இந்த பொருட்களை வந்து அன்றிலிருந்து இன்று வரை குறிஞ்சி வந்து சிறப்பாக கொடுத்து சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி, வணக்கம்.